ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் துண்டுகளை நல்லா சுத்தம் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 காஷ்மீர் மிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் துண்டுகள் கூட மசாலா நல்லா சேர்ந்து வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண சிக்கன் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வேக விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பணும், இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும். அதனால் தீயை மீடியத்தில் வச்சு வேக வைங்க. ஹையாக வச்சிங்கன்னா வெளியே கரிஞ்சு போயிடும், உள்ளாடி வேகாது. இப்போது ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு வாட்டி கூட நம்ம திருப்பி விட்டுலாம். ஒரு 3 தடவை திருப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாது, ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த சிக்கன் 65ல் மைதா மாவு சேர்க்கலை, அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து செய்துக்கோங்க. இப்போ சூப்பராக டேஸ்டியாக சிக்கன் 65 தயாராகிடுச்சு. மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை பிடிக்குன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த சிக்கன் 65 ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.